தொடர்ந்து பல இடங்களுக்கு டிராவல் பண்றீங்க. நீங்க இதுவரைக்கும் போனதுலயே பெஸ்ட் இடம்னா எது சொல்வீங்க சார்? சார் இப்போ குஜராத்தில் வந்து கட்ச் ஏரியா, இந்த கட்ச் ஏரியான்றதை ரொம்ப சுலபமாக புரிய வைக்கணும்னா, கடல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் உள்ளே போயிடும். அந்த கடல் இருந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க வெண்மைத்தன்மை நிறைந்த உப்பு லேண்டாக மாறிடும். அதாவது 360 டிகிரியும் உப்பு, ஒயிட். இதுக்கு நடுவில் நீங்கள் இருப்பீங்க. இப்படி ஒரு உலகம். ஆனால் அது அல்ல நான் சொல்ல வந்தது. இந்த மீத காலங்களில் முழுக்க தண்ணி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது. அதை வந்து ரோட் டு ஹெவன்னுவாங்க. ஆமாம், ஏன்னா இங்கேருந்து பார்த்தா நேராக அந்த கடைசியில் கடல் வந்து சேர்ந்த மாதிரியும் குறுக்க அந்த ரோடு மேலே ஏறுற மாதிரி அப்படி தான் தெரியும் விஷுவலாக. அதை வந்து ரோட் டு ஹெவன் சொல்லுவாங்க. இந்த ரோட் டு ஹெவன் போகிற இடம் அந்த பக்கம் ஹரப்பன் கல்ச்சர் வந்து இருக்கும். ஸோ ஒரு பயணத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் கடலுக்கு நடுவில் போகிறீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை முழுக்க தண்ணி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது முழுக்க வெள்ளை, 360 டிகிரி வெள்ளை. உள்ளே போனீங்கன்னா காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டீங்கன்னா சுற்றி 360 டிகிரின்னா எந்த பக்கம் போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதே ஒயிட்டில். அது ஒன்று. சரி, அந்த பக்கம் போய் இறங்குறோன்னா 4000 5000 வருஷம் என்னமோ சொல்கிறாங்க. அந்த ஹரப்பன் கல்ச்சர் நாகரிகத்தினுடைய படிமங்கள், அதை போய் பார்க்கலாம். இந்த பயணம் என்ன அசத்தின மாதிரி ஒரு பயணம் வந்து நான் யோசிச்சதில்லை.